மணிக்கு வெளியே வந்தா அப்பயெல்லாம் சும்மா தொழுக்குன்னு அடிச்சுக்கிட்டு இருந்தா இந்த கிளவி கண்டது இந்த புடுங்குறப்பா. சாமி ஏ மைக்கிலே, இந்த மாதிரி ஆளுங்கிட்ட தான் தொழில கத்துக்கணும். எல்லாம் கத்து கொடுத்துட்டு போவாங்கடா. எங்க பாட்டி ஆட்டுமே பின்னாடி வச்சுக்கிட்டு இருக்கிறாடா. ஆமா, எங்க வீட்டுக்காரி முன்னால வைக்கிறா, எங்க அம்மா பின்னாடி வைக்கிறா. முன்னால 25 வருஷம் ஆயிடுச்சுடா மைக்கில். ஏரியில பண்ண நாளைக்கு வச்சுக்கலாம். அதாவது எனக்கும் கொஞ்சம் சத்து கட்டு போச்சு, நாளைக்கு வச்சுக்கலாம். அதாவது இன்னைக்கு எதுக்காக நாடகம்? அப்படி இருந்தாலும் இந்த நாடகத்தில் நீங்க யாருவா? என் பெயர் தான் குந்தி அம்மா. 3 மணி ஆனா குந்தமா. அதுக்கு மேல உங்க பெயர் குந்தியம்மா இருந்தாலும் கல்யாணம் ஆயிடுச்சா? நீங்க எப்படி பிறந்தீர்கள்? கல்யாணம் ஆகல, பண்ணிக்கலான் இருக்கிறேன். எந்த கிழவமா உங்களுக்கு கிடைக்கும் பண்ற அம்மா? நீங்க எப்படி பிறந்தீர்கள்? அதாவது என் பெயர் குந்தி அம்மாக இருந்த போதிலும் நான் யாருக்கு மகளாக பிறந்தேன்? வடமதுரா தேசத்தை ஆண்டு வரக்கூடிய சூரசேன மன்னனுக்கும் மாரிசி அம்மனுக்கு நான் மகளாக பிறந்து என் பெயர் பிரதி என்று பெயரிட்டாவே. எனக்கு முதல் பெயர் பிரதி தான். சரி, ஆமா, பிரதி என்று பெயர் சூட்டி உங்களுக்கு குந்தமா என்று பெயர் எப்படி வந்தது? இப்படி கேட்கணும். 25 வருஷத்து பழக்கம் இல்ல, எதெல்லாம் விடுறன்னு பாரு. அம்மம்மா, அப்புறம் அதாவது பிரதி என்ற பெயர் பட்டு ஏன் எனக்கு குந்தி அம்மான்னு பேர் வந்த காரணம் என்ன? குந்தி போஜ மன்னனும் என் தந்தையாகிய சூரசேன மன்னனும் 2 பேரும் மாமன் மச்சான். மாமா மைத்துனர். ஆமா, குந்தி போஜ மன்னனுக்கு பிள்ளை இல்லாத காரணத்தால தத்து பிள்ளையாக வளர்ப்பு பிள்ளையாக எடுத்து வளர்த்தினாரு. யாரு? குந்தி போஜ மகாராஜா. அதனால அவருடைய பேர் எனக்கு குந்தி அம்மாள் என்று பெயர் நடித்து விட்டது. ஆமாம்மா, சூரசேன மன்னனுக்கு நான் மகளாக பிறந்து பிரதி என்று பெயர் பட்டு குந்தி போஜ மன்னனுக்கு நான் மகளாக வளர்ந்து நான் பருவம் அடைந்த பெண்ணாகி நான் யாரு மாலையிட்டேன்? எனக்கு எத்தனை பிள்ளைங்க? நான் ஏன் இப்படி விதவை சின்ன வயசுல விதவை கோலமா இருக்கக்கூடிய காரணம் என்ன? அம்மா, அம்மா, அம்மா பாண்டுராஜா,
இந்த மாலை முடித்த மன்னர் இந்த உலக 56 தேசத்துல அதிபதியாக சிறப்பாக வாழ்ந்த என் மன்னவர் பேர் பாண்டு மகாராஜன். கணவரோ பாண்டு மகாராஜன். ஆமா, என் மன்னவருக்கு வந்து 2 சம்சாரம் 2 பெண் மனைவிமார்கள். 2 மனைவிகள். ஆமா, குந்தி மந்தாரை. நான் சூரசேனனுடைய மகள். என் தங்க வந்து மத்திய தியாசாதியுடைய மகள். ஆமா, மத்திய தியாசாதிபதி ஜல்லி மகாராஜுடைய மகள். இப்படி இருவரும் ஒரே மேடையில் திருமணம் செய்து நாட்டுல அரசாட்சி செய்து வந்தார் என் மன்னவர் பாண்டு மகாராஜர். ஒரு ராஜ பரம்பரையில பிறந்தா வேட்டைக்கு போவது வழக்கம். ஆமா, அரச பரம்பரையில் பிறந்தா வன வேட்டைக்கு போவது வழக்கம். ஆமா, வன வேட்டைக்கு புறப்பட்டார் என் மன்னவர். நாங்களும் வரசாமி கூட, நாங்களும் வரம் கூட. அந்த காட்டு இருக்கக்கூடிய சிங்கங்களும் சிறுத்தைகளும் கழுகுகளும் புலிகளும் வாழ்கின்ற வனத்தெல்லாம் எங்களுக்கு பார்க்க ஆசை இருக்காதா? புதுமைகளை. ஆமா, சரி, நாங்களும் பார்க்க வரோம், கூட்டிட்டு போங்க. சரிமா அப்படி சொன்னோம். சரி வாங்க, கூட்டிட்டு தான் போனாங்க. அழைச்சிட்டு போனாங்க. மந்திரிமார்களோடு மந்திரி பிரதானியோடு ரதகத துரபாதிகளோடு சேனையோட அழைத்து சென்றார். அங்க போன உடனே அழகான ஒரு வனம். அந்த வனத்தின் பேர் தான் சிரிங்கி வனம். அதுதான் சிரிங்கி வனம். ஆமா, சரிமா. அதுல ஒரு காண்டாமிருகம் கண்ணுக்கு தென்படுது. சரி, ஆமா, என் புருஷன் கண்ணுக்கு தென்படுது. ஆமா, எடுத்தார் வானத்தில் தொடுத்தார், போட்டார் இது மாதிரி காண்டாமிருகம். ஆமா, சரி, போய் பாஞ்சு காண்டாமிருகம் ஒதுங்கிச்சு. போய் ஒரு மான் மேல பட்டுச்சு. சரி, அது அம்மா என்ற சத்தம். மான் மேல பட்ட உடனே அம்மா என்ற ஒரு சத்தம். நம்ம காண்டாமிருகத்து மேல தானே போட்டோம். என்ன ஒரு அம்மா என்ற ஒரு சத்தம். போய் பார்த்தார் என் மன்னவர். மானாக இருந்தது மனிதராக உருவெடுத்துச்சு. அவர் யாரு? அவர்தான் அமுதந்த மகாமுனிவர். இருந்தவரோ அமுதந்த மகாமுனிவர். ஆமா, அவர் மாதிரி குருப்பத்தின் 2 பேர் ரொம்ப காலமா தவம் இருக்கிறாங்க. தவத்தை ஒழிச்சு பின்ன அந்த அம்மா கேக்குறாங்க, சாமி, இந்த உலகத்துல யானை முதல் எறும்பு வரை 84 ஜீவபேதங்கள், இதுல எந்த உயிரினமாகப்பட்ட அதிக நேரமாக இன்ப சுகத்தில் இருக்கும் அப்படின்னு கேக்குற போது அவர் மான் தான் சொல்றாங்க. அப்படி மானாக உருவெடுத்து இன்பத்தில் இருக்கும் போது என் மனவர் போட்ட மானாக போய் பட்டுருச்சு. இது அம்மா என்ற சத்தம் போன உடனே மானாக இருந்தவர் மனிதராக உருவெடுத்து விட்டார் அமுதந்த முனிவர். அப்ப சொல்றாரு அமுதந்த முனிவர், பாண்டு மகாராஜனே, ஒரு நாட்டை ஆளக்கூடிய அரசனை பேர்பட்ட தவறை செய்யக்கூடாது. எந்த உயிரினங்களா இருந்தாலும் அது இடையூறு செய்யக்கூடாது. என்னை இடையூறு செய்த காரணத்தினால் நாட்டை ஆளக்கூடிய தப்பு செய்யலாமா? கூடாது. முறை கோடி மன்னவன் செங்கோலன்மை செய்யின் உரை கோடி ஒல்லாத வானம் பெயர். ஒரு நாட்டில் ஒரு அரசன் தன்னுடைய நாட்டை மாற்றி மாற்றி ஆட்சி செய்து வந்தானால் அந்த நாட்டில் மலை மேகம் தவறி பருவமழை பெய்யாமல் போயிடும் என்று முன்னோர்கள் ஒருத்திருக்கிறாங்க. நீதி தவறிய பாண்டு மகாராஜனை என்னை இழிவு செய்த காரணத்தால் மனைவியோடு நீ இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டீரானால் உன் உடலை விட்டு உன் உயிராகப்பட்டது நீங்க கடவுது. ஆமா, உன் உடலை விட்டு உயிர் நீங்க கடவுள் சாபத்தை கொடுத்து. ஆமா, மகாபாரதத்துல ஆதி பருவத்துல இப்படிதான் எழுதிருக்காங்க. அதாவது அந்த அமுதந்த மகாமுனிவர் பாண்டு மகாராஜனுக்கு என்ன சாப்பிட்டுறாரு, என்னை இடியோர் செய்த காரணத்தால் என் மனைவியோடு நான் இன்ப சுகத்தில் இருக்கும் போது எப்ப நீ இடியோர் செஞ்சியோ அதனால் நீ உன் மனைவியோடு சேர்ந்திரானால் உன் உடலை விட்டு உயிராகப்பட்டு நீங்க கடவுது. இப்பதான் ஆதி பருவத்துல மகாபாரதத்துல எழுதிருக்காங்க. ஆமா, அதுல 1000 சுக்கா போகணும், 100 சுக்கா போகணும். அதெல்லாம் ஏதோ ஒண்ணு கேட்கற கேள்விக்கு நான் சொல்றத நீ கேட்கணும். கேட்டுக்கிட்டு. ஆமா, மந்திரி வேலை செய்யறது அவ்வளவுதான். உள்ளத உள்ளபடி எடுத்து கொடுத்தாதான் புரியும், உண்மை புரியும். நம்மளுக்கு இப்படி நடத்தினாங்களே என்ன இருக்கும், என்ன இருக்கும். ஆமா ஆமா, அத கட்டு கவி வச்சிருப்பாங்க. சரிமா, அதனால இப்படி சாப்பிட்ட உடனே நாங்க என்ன வேணும், அந்த கானகத்துல இருந்து என் மன்னர் சொல்றாரு, நீங்க அஸ்தாபுரம் போக என் அண்ணன் ஆகிய திருதாசமன் நாட்டை ஆட்சி செய்வாரு, அதோடு சேர்ந்து வாழுங்க. போக மாட்டோம். மாலையிட்ட நாள் முதலாக மன்னர் வார்த்தைக்கு மறு வார்த்தை சொன்னதல்ல, கூரையிட்ட நாள் முதலாக இருந்து கணவர் வார்த்தைக்கு குறை ஒன்றும் கண்டதல்ல. நீங்க எங்க இருக்கிறீங்க அங்க நாங்களும் இருக்கோம் சொல்லிட்டோம். அதன் பிறகு பிள்ளை இல்லாமல் எல்லாம் செய்யறது காட்டுல மாண்டு மடிச்சா பிள்ளை இல்லாத என்ன செய்வது, பிள்ளை இல்ல செத்து மடிஞ்சா பேர் சொல்ல செய்தி சொல்ல பிள்ளை இல்லன்னு சொல்லிட்டு என் மனவரத்துல சொன்னேன். சாமி, நான் சின்ன வயசா இருக்கிற போது தூர்வாச இடத்துல நான் பழிவிட வேலை செய்தேன். எனக்கு 5 மந்திரத்தை ஓதனார். அதனால மந்திரத்தால் பிள்ளை பிறக்கும் எனக்கு தெரியலங்கன்னு சொன்னேன். அடிப்பாவி சண்டாளி, இத்தனை காலம் இதை மறைச்சே வச்சிருந்தேன். மந்திரத்தால் பிறந்தாலும் தந்திரத்தால் பிறந்தனா பேர் சொன்னா பிள்ளை இருந்தா போதும் அப்படி என்று தர்மன் பீமன் அர்ஜுன் அந்த 3 இந்த குந்தமாதேவிக்கு மந்திரத்தால் பிறந்தார்கள். நகல சகாதேவன் 2 பேரும் என் தங்கை சங்குபதிக்கு பிறந்தாங்க. என் தங்கை எங்க மந்திராதேவிக்கு பிறந்தாங்க. யாருக்கு? மந்திராதேவிக்கு. ஆமா ஆமா, சரி. இப்படி 5 ராஜாக்கள். மந்திராதேவிக்கு 2 பிள்ளைகளும், குந்தி அம்மாவுக்கு
3 பிள்ளைகள் மொத்தம் 5 பிள்ளைகள். 5 பஞ்ச பாண்டவர் பிறந்தவங்க ஓடி விளையாடி கொண்டிருக்கிற நேரத்துல எல்லாரும் கூட்டிட்டு ஆத்தங்கரைக்கு போயிட்டேன். இவங்க 2 பேரும் தனிமையா இருந்தாங்க. அப்படி தனிமையா இருக்கும் தருணத்துல என் மன்னவர் என்ன ஆனார், என் தங்கை என்ன ஆனார், நான் எங்க போனேன்? அம்மா அம்மா இந்த பாவி சண்டாரிக்கு ஒரு குல
இந்த பாவி சண்டாளிக்கு எனக்கு ஒரு சேது ராஜா பட்டணம்மா. அங்க உள்ள மட்டும் என் நாட்டுல சென்று இன்னைக்கு பறக்காது சாமி. எனக்கு சிரமம் வந்து எம்மா நேராது. பார்த்துக்கிட்டு இருப்பாரு. சாபத்தால் என் மன்னவரும் என் தங்கை மந்திராதேவியும் 2 பேரும் மடிஞ்சிட்டாங்க. அதன் பிறகு நாரத மகாமுனிவர், விஸ்வாமித்திரர், கண்ணமா மகாமுனிவர் இவரெல்லாம் என்ன வந்து, அம்மா குந்தியம்மா இந்த அடர்ந்தமான கானகத்தில் எத்தனை நாள் தான் இருப்ப, உன் தங்கை இறந்து விட்டா, உன் மன்னவரும் இருந்துட்டாங்க. நாட்டுல அஸ்தினாபுரத்துல உன் மூத்தாராகிய திருதராஷ்டிரமன் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்கம்மா, போய் ஒப்படைக்கிறேன் அப்படி என்று என் அஸ்தினாபுரம் ஆட்சி வந்து என் மூத்தாராகிய திருதராஷ்டிரமனத்துல என்ன ஒப்படைச்சாங்க. நான் காட்டு விட்டு அஸ்தினாபுரத்துல காலடி எடுத்து வைக்கின்ற போது என் மூத்த பிள்ளையாக தர்மராஜாவுக்கு 16 வயசு. எத்தனை வயசு? 16 வயது. 16 வயசு அஸ்தினாபுரத்துல காலடி எடுத்து வச்சு என் மூத்தாருக்கு 100 பிள்ளைங்க. 100 பிள்ளைகள். எத்தனை?
100 பிள்ளைகள். ஆமா. துரியோதன துச்சோதன துச்சுருத்த துர்மகன் சகன் சமன் வெந்த நனவெந்த துருவாகன சுபாகு துஷ்பதரிசன் விஷயந்தன சித்ராஜோதி உஸ்கர்மன் வன்சதி விகர்ணன் சலசந்தி சுலோசனன் சித்திரன் சித்ராசுவன் சார சித்திரன் சாரசன் துன்மோர சுரசல்ல கௌரவர்கள் 100 பேர். 100 மன்னர்கள். ஆமா. இந்த 100 பேரும் என் பிள்ளைகளை அதாவது பழி வாங்க நினைத்து நாடுக்காக நாட்டுக்காக நகரத்துக்காக சொத்துக்காக ஆசைப்பட்டு பல சதிகளை செய்து சித்தப்பா பிள்ளைகள் பிழைத்தால் பாதி நாட்டு ராஜ்யத்தை நாட்டை பெற்று விடுவார்கள் எண்ணத்தினால் பலவிதமான சதிகள்லாம் என் பிள்ளைகளை செஞ்சாங்க. குடிக்கும் குளமெல்லாம் குருவசி நாட்டினான் உண்ணுகின்ற சாதத்தை நச்சு நஞ்சு விகர்ந்தான் அரைக்கும் மாளிகையில் தீ வைத்தான் எழுதினால் ஏற்றி நலகாத வஞ்சகத்தை செய்து 12 வருஷத்துக்கு காண அனுப்பினாங்க. ஒரு வருஷம் யாரு கண்ணுக்கு தெரியாக வாழ்ந்தாங்க. அப்படி வாழ்ந்து 13 முடித்து 14 ஆண்டு பிறந்து நாடு கெட்ட தவறிவிட்டான் துரியோதனன். அப்படி தவறிவிட்டு இந்த யுத்தத்துல இந்தோடு நாடு கட்ட தவறு காரணத்தினால என் அண்ணன் மகனாகிய கண்ணன் ஸ்ரீமந்த நாராயணன் யுத்தத்திற்கு ஏற்பாடு செய்து இன்றோடு 16 நாட்களாக யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. விடிந்தால் 17ஆம் நாள் யுத்தம். இது வெற்றி தோல்வி யாருக்குன்னு தெரியல. ஒவ்வொரு நாள் சண்டையில வந்து யார் வெற்றி அடைஞ்சாங்க யார் தோல்வி அடைஞ்சாங்க அப்படி அண்ணன் மகனாகி கண்ணன் வந்து சொல்லுவாங்க. நான் அரண்மனை வைக்கிறேன், யாராவது வந்தாரானா என்கிட்ட சொல்லுங்க.